அதே கடை, அதே சாக்லேட், அதே பூச்சி. மயிலாடுதுறையில பிரபல ஷாப்பிங் மால்ல வாடிக்கையாளர் வாங்கின சாக்லேட் நெளிந்த பூச்சி. ஒரே மாசத்துல 2வது முறையா அதே சர்ச்சையில ஷாப்பிங் மால். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியை சேர்ந்தவர் கண்ணதாசன். இவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வராரு. சமீபத்துல சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. தன்னோட மகளின் பிறந்த நாளுக்காக மயிலாடுதுறை பட்டமங்கல தெருவுல இயங்கி வரும் பிரபல தனியார் ஷாப்பிங் மால்ல 2 நாளைக்கு முன்னாடி சாக்லேட் பாக்ஸ் ஒன்னு வாங்கி இருக்காரு. இதை தொடர்ந்து மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு சக மாணவர்களுக்கு சாக்லேட் கொடுத்திருக்காரு கண்ணதாசன். அப்போ அதுல பூச்சி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பின்னர் காலாவதி தேதியை பார்த்த போது இந்த ஆண்டு ஜனவரி மாசம் 12ஆம் தேதியே காலாவதியானது தெரிய வந்திருக்கு. உடனடியா பூச்சி நெளிஞ்ச சாக்லேட்டோட கண்ணதாசன் கடைக்கு வந்து விளக்கம் கேட்ட போது அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்களாம் கடைக்காரங்க. அதன் பின்ன வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில அங்கிருந்த ஊழியர்கள் இனிமே இது மாதிரி பிரச்சனை வராதுன்னு சொல்லி கண்ணதாசனை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. தெரிஞ்ச மேம்னால ஃபோன் அடிச்சுட்டு கால் பண்ணிட்டு சொல்றாங்க. மேம் கொடுத்தாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வச்சு ஆனால் என்ன எத்தனை பிள்ளைங்க சாப்பிட்டாங்க தெரியல. கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்க? கேட்கறதுக்கு சாரி சார், எத்தனை சாரி நான் சொல்றேன் சாரி. குழந்தைங்களை ஏதாச்சும் ஒன்று யார் சாரி சொல்லுவா? எத்தனை பேரண்ட்ஸுங்க ஆன்சர் பண்ணும்? எனக்கு அதுதான் பயம். இப்போ குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் ஏதாச்சும் நான் அப்படி ஆன்சர் பண்ணுறது. குறிஞ்சில போய் வாங்கினா குறிஞ்சில போய் கேளுங்க சொல்ல முடியும். சாக்லேட் இருக்கா? அந்த சாக்லேட் எடுங்க. பூச்சி பாருங்க இருக்கு. தெரிய மாட்டாங்க. தெரியுதுங்களா? நெளியுதா? பூச்சி உள்ள நெளியுதுங்களா? அது இருக்கு பாருங்க. காமிங்க. பூச்சி வெளில தெரியுற மாதிரி ஒரு குச்செடி அதாவது அந்த டேபிள் தேடு பாருங்க. நீங்க எடுங்க, எல்லாரும் எடுங்க. அதை எடுங்க, வெளில எடுங்க. குத்தி வெளில எடுங்க. ஓகேங்களா? ஆமாம் ஆமாம். விடுங்க. இல்லை அப்படியே இது ஒரு புறம் இருக்க, இதே கடையில போன மாசம் 5ஆம் தேதி வேற ஒரு வாடிக்கையாளர் வாங்கின சாக்லேட்லயும் இதே மாதிரி புழு நெளிஞ்ச சம்பவம் நடந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த வாடிக்கையாளர் வாங்கினதும் கண்ணதாசன் வாங்கினதும் ஒரே சாக்லேட் தானா. போன மாசமே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில திரும்ப அதே சம்பவம் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி அடிக்கடி புகார் எழும் கடைகளை உடனடியா சோதனையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி வராங்க. தன்மையா நான் இந்த கம்பெனி இன்ஃபார்ம் பண்றேன். கஸ்டமர் என்ன சார் சொல்லணும்? இந்த கம்பெனி இன்ஃபார்ம் பண்றேன். சரி வீணா போயிருக்கு. அந்த இது வேற யாருக்கும் விற்காதீங்கன்னு சொல்றதுதான் வந்து ரைட். ஓகே, அதான் நான் சொல்றேன்.